நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரே நமக. இதனுடைய 1318வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவசகசரநாமம். இது எப்படி பேசலான்ற மாதிரி ஒரு என்ன, சகசரநாமம்னு எடுக்கும்போது 1000 நாமாக்கள். சிவசகசரநாமன்றது ஒன்று தான் இல்லை, 10க்கு மேற்பட்ட சிவசகசரநாமங்கள் இருக்குது. எப்படி விஷ்ணு சகசரநாமம் 2, 3 இருக்குது, அது மாதிரி லலிதைக்கே 2 இருக்குது. பத்ரி வாக்தேவதிகள் சொன்ன நம்ம ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யம் சொல்கிறோம் இல்லையா, அது தவிர பரமேஸ்வரனால் லலிதையை துதிச்சு சொல்லப்பட்ட சகசரநாமம் தனியாக இருக்குது. அது பகவதி ஸ்துதி மஞ்சரியில் போட்டிருக்காத. இது மிச்சம் புக்கெல்லாம் வெளியில் வரல. அது இவன் கிரி ட்ரெடிங்களோட போடல. அதை இந்த பகவன் ராமநாமா பப்ளிகேஷன்ஸ் அதை போட்ட புக்கில் மட்டும்தான் அந்த இதெல்லாம் அதுக்கு சொல்கிறேன்னா, கலெக்டிவாக பார்க்கும்போது 10க்கும் மேற்பட்ட சிவசகசரநாமங்கள் இருக்குது. இதில் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய தர்ம சம்ஹிதைன்னு ஒரு நூல் இருக்குது. அதில் தான் சிவபுராணத்திலே சொல்லியிருக்கு. சில இடத்துல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவமகா புராணத்தில் தர்ம சம்ஹிதையும் ஞான சம்ஹிதையும் கிடைக்கப்பெறவில்லை. முன்னாடி இருந்து பின்னாடி தேவநாகரியில் பப்ளிஷ் பண்ணி அப்புறம் மகாபாரத நூலை பிரசுரிக்கப்பட்டு உள்ள சகசரநாம சேர்க்கைக்கும் தர்ம சம்ஹிதை சகசரநாமத்துக்கும் ஓரளவு ஒத்துமை இருக்குதுன்னு போட்டிருக்கான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல இந்த நாமாவளிகள் எப்படி ஆரம்பிக்கலாம் பார்க்குறது. இது ஜென்ரலாக ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் திஸ். ஸ்ரீ சிவசகசரநாமம் ஓம் ஸ்திராய நமக, ஓம் சாணிவே நமக, ஓம் பிரபவே நமக, ஓம் பானவே நமக, அப்படி போகும் அது. ஸோ இதனால் என்னென்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாச பகவானே என்ன சொல்கிறேன், சாதாரண லௌகீக வசனங்கள் சொல்கிறத விட விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்க, ரொம்ப நல்லது. விஷ்ணு சகசரநாமம் சொல்கிறத விட சிவசகசரநாமத்துலேருந்து ஒரு நாமாவளி, இந்த சாணிவே நமக, ஸ்திராய நமகன்னு சொன்னால் அது எல்லாமே சாப்பிட்ருன்னு சொல்லியிருக்கு. சிவசகசரநாமத்தில் 1000 சொல்கிறத விட லலிதாலேருந்து ஒரே ஒரு நாமாவளி சொன்னால் அது சுப்ரீமோ கம்ஸ் ஃபைனலி லலிதான்னு சொல்கிற மாதிரி சொல்லப்படுறது. லலிதா சகசரநாமத்தினுடைய பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகண்டத்தில் இது வருது. உத்தரபாகத்தில் லலிதா சோத்திரகாண்டத்தில் உத்தரபாகத்தில் வந்துடும் அது. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நிறைய சிவசகசரநாமம் நமக்கு சந்தேகம் வந்துடுது. எதை படித்தா இப்போ ஜனங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் தானே. இதுதான் பிஃபோர் ப்ரொசீடும் அந்த சப்ஜெக்டு, நானும் 5 ஸ்படிகலிங்கம் தான் பல புத்தகங்களை போட்டிருக்கேன். இது கூகுள் சர்ச் பண்ணாலும் அப்படியா வருது. ஆனால் இன்றைக்கி காலையில் எனக்கு பார்த்த கட்டளக்கார தீட்சிதர் இருக்கார், கண்ணன் தீட்சிதர்ன்ற சிதம்பரத்தில். அவர் கேட்டேன் நான், சாட்சிகாரங்க அதில் சண்டைக்காரங்க அதில் விழுந்துடான்ட்டு. மாமா கரெக்டாக சொல்லுங்க, ஒருத்தர் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கார் என்னை பற்றி. இது சிதம்பரத்தில் இருக்குது. முதல் பாயிண்ட், ஆதிசங்கர் சிதம்பரத்துக்கு வந்தாரா? எஸ், வந்திருக்கார். சிவகங்கை தீர்த்தத்துக்கு தபஸ் பண்ணியிருக்கார். அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குன்ட்டார். சரி மாமா, அப்போ சிதம்பரத்தில் இந்த ஸ்படிகலிங்கம் ஆதிசங்கரால் கொடுக்கப்பட்டதா? ஹிமாலயாஸ் இல்லைன்ட்டார் அவர். சிதம்பர தீட்சிதரே இல்லை, எப்போ என்ன மாமா இப்படி சொல்லியிருக்க புக்கில் இல்லைன்றேன். இல்லை தப்பாக போட்டிருக்காத. பரமேஸ்வரன் தன் சிகையிலேன்னு எடுத்து கொடுத்தாரு சந்திரனோட, அதுதான் தீட்சிதருக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். யுகமாக காலங்காலமாக அங்கே தான் இருக்குது. இந்த மடங்கள்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்ட்டார். ஸோ நோ செகண்ட் தாட் அதாவது அது தி அத்தாரிட்டி. ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். அது முடிச்சிடுறது. ஸோ ஆதிசங்கர் சிதம்பரத்துக்கு பல தடவை போயிருக்கார், அங்கே தபஸ் பண்ணியிருக்கார். இஸ் பீன் பிளஸ்ட் பை லார்ட் நடராஜா. அதான் இப்போ வி ஆர் ப்ரொசீடிங் அந்த டாப்பிக்கு. இந்த சிவசகசரநாமத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு தான் இந்த சில பேதங்கள்லாம் தோன்றுறது மனுஷாளுக்கு. இப்போ வைஷ்ணவா இவ சைவா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஸ்மார்ட்டாக தான் சொல்லியிருக்கு ஆதி காலத்தில். ஏன்னா லிப்கோன்னு ஒரு கம்பெனி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில், அந்த காலத்து மாம்பரத்தில் உள்ள நுழைஞ்ச ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பழக்கடையெல்லாம் தாண்டி உள்ளே நுழையும் போது டுவர்ட்ஸ் மாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது
ரைட் சைடில் ஒரு காம்பவுண்ட் வரும், லிட்டில் ஃப்ளவர் கம்பெனின்னு வரும். இந்த 3 சின்ன சின்ன அழகாக பாப்பட்டின குழந்தைகள். இவா வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்தில் ஒரே மேனேஜ் பண்ணிட்டேன்னா இது சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். கண்ணு சாலேஸ்வரெலாம் வந்தால் பார்க்க முடியாது. அதை இப்போ குரி ட்ரேடிங்லாம் போட்டு போய் மொச்சை கொட்டையாட்டம் போடுறாள், அது மாதிரிலாம் போட மாட்டாவா. ஏன்னா வந்து புக்கோட விலையே 2 ரூபா. அன்றைக்கி கூட எடுத்து பார்த்தேன் என் புக்கில், இதில் ஷெல்ஃபில் லிப்கோ புக்கெல்லாம் பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான். லக்ஷ்மி சாஸ்திரநாமம், சரஸ்வதி சாஸ்திரநாமம், விஷ்ணு எல்லாமே. ஈச் புக் காஸ்ட் ஒன்லி 2 rupees. இப்போ வெளியிட்டிருக்காது. முக்கிய சிவசாஸ்திரநாமம்னு ஒன்று இருக்குது. சிவசாஸ்திர சாஸ்திரம் போட்டு பாருங்கள். இதனுடைய நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 60 பேஜஸ் எடுத்துட்ட 108 பேஜ் இருக்குது. 108 பேஜோட புக்கு எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 50 ரூபா. 25 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ அவள் அங்கே எடுத்து ரிப்கோ மிஞ்சுக்கிறது யாருமே கிடையாது அந்த காலத்தில். அப்போ இப்போ தான் நிறைய பப்ளிஷிங் கம்பெனிலாம் வந்தது. அதாவது புக்குன்னா சுவாமி புக்குன்னா லிப்கோ தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய நண்பரான திரு விவேக் சரபேஸ்வர் வாங்கி அமைச்சார். இது வந்து ஞான பாஸ்கர சுபோத்காஷ வர்ஷக ஸ்ரீ பிரம்மஸ்ரீ P.N. நாராயண சாஸ்திரிகள். லிப்கோ கம்பெனிக்கார அவள் வைஷ்ணவா ஆக்சுவலாக, பேசிக்கலி வைஷ்ணவா. பட் தே டென்ட் டிஃபரன்ஷியேட். எவ்வளோ போட்டிருக்காடப்பா. சிவசாஸ்திரநாமம், கணபதி சாஸ்திரநாமம், சுப்பிரமணிய சாஸ்திரநாமம், தட்சிணாமூர்த்தி சாஸ்திரநாமம், மகாமிருத்யுஞ்சய சகஸ்ரநாமம், காயத்ரி சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரநாமம், அன்னபூர்ணா, சூரிய சகஸ்ரநாமம், சாகம்பரி சகஸ்ரநாமம், துர்கா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாம சாஸ்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லக்ஷ்மி நரசிம்ம சகஸ்ரநாம சாஸ்திரம், மந்தராஜபத சாஸ்திரத்துடன் கொடுத்துருக்கா. லக்ஷ்மி நரசிம்ம சகஸ்ரநாம சாஸ்திரம், வராக சகஸ்ரநாமம், ராம சகஸ்ரநாமம், ஹனும சகஸ்ரநாமம், வெங்கடேச சகஸ்ரநாமம், சுதர்சன சகஸ்ரநாமம், கிருஷ்ண சகஸ்ரநாமம், ஹரிபுத்திர சகஸ்ரநாமம், ஹரிஹரபுத்திர சகஸ்ரநாமம், ராகவேந்திர சகஸ்ரநாமம் வரைக்கும் போட்டிருக்காவா. ஸோ இதுக்கு என்ன டாபிக்னா, இதில் என்ன சொல்கிறார் அவர் இந்த ஆத்தர், வேதங்கள் எங்கும் நிறைந்த 2 பரம்பொருளை தன்னுள்ளே பிரம்ம சாட்சாத்காரம் பெற்று விளங்க வேண்டும் என்று கூறுகின்றன. இந்த நிலையினை எட்ட முடியாதவர்களுக்கு உருவ வெளிப்பாட்டையும் கூறுகின்றன. உருவங்களை ஆதிசங்கர வகுத்து கொடுத்த 6 சமய வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும். கணாபத்தியம், சௌரம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம் அண்ட் இது கௌமாரம். இது 6. ஸோ இந்த 6 தெய்வங்களை வேதம் பேசியிருக்கிறது என்றாலும் மங்களமூர்த்தியான பரமேஸ்வரனையே எல்லாத்துக்கும் மேலானவனாக உலகத்தை கடந்தவராகவும் மங்களத்தை வாரி வழங்குவராகவும் பேசியிருக்கிறது. கிருஷ்ண யஜுர்வேதம், தைத்திரிய சம்ஹிதை, 4வது காண்டம், 5வது பிரஷ்னம் முதல ருத்ர ரூபியான பரமேஸ்வரனை புகழ்ந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரஷ்னம் முழுவதும் வேறு எந்த தெய்வத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கா தெரியவில்லை. மேலும் 6வது காண்டம் 2வது பிரஷ்னத்தில் திருபுர சம்ஹார வரலாறு நன்கு வர்ணிக்கப்பட்டுள்ளது. தைத்திரிய ஆரண்யகம் 10வது பிரஷ்னத்தில் நிறைய சிவபெருமான் மந்திரங்கள் உலகுக்கு மேற்பட்டவனாக எங்கு நிறைந்திருப்பனவாகவும் மகரிஷி ருத்ரன் மகேஸ்வரன் என்றெல்லாம் பாடியிருக்கிறது. பாரதம், ராமாயணம் முதலிய இதிகாசங்கள், ஸ்காந்தம் முதலிய 18 புராணங்கள், சைவ ஆகமங்கள் முதலியவற்றாம் சிவபலத்தை மிகவும் விரிவாக பேசியிருக்கின்றன. ஆகவே சிவ வழிபாடு எல்லாவற்றையும் சிறந்தது என்று பெறப்பட்டது. சிவசகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களில் பல இருக்கிறது. வேத மந்திரங்களிலேயே ருத்ர திரிசதி என்ற பெயரில் 300 அர்ச்சனைகள் உள்ளன. மற்ற எந்த கடவுளுக்கும் இந்த உயர்ந்த ஸ்தானம் இருப்பதாக தெரியவில்லை. மிக அரியதாக ஒரு சிவசகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு உரை எழுத அவன் அருளால் வேண்டி தொடங்குகின்றேன் ஆரம்பிச்சிருக்கார். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த பூர்வ பாகத்தில் வியாச முனிவரின் சேடரும் புராணங்கள் சொல்வது சிறந்தனமான சூத முனிவரை பார்த்து மகரிஷிகள் எல்லோரும் வேண்டிக் கொண்டனர். சூத முனிவரே, வேத பரம்பொருளின் தத்துவத்தை உணர்ந்தவரே, சிவத்தியான பராய விளங்குபவரே, முக்தியாயத்தை எங்களுக்கு கிருபையிடம் கூறிய வேண்டும். எல்லா தேவர்களுக்கும் எவ சேவிக்கத்தக்கவர், எப்பொழுதும் எந்த மந்திரம் ஜபிக்க வேண்டும், என்னிடத்தில் வசித்தால்
எவ்விடத்தில் வசித்தால் விரும்பிய பலெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கேட்குறா. அப்போ சூதர் சொல்கிறார், காட்டிலேயே வசித்து அங்கு கிடைப்புகளே உண்டு பாபமற்றவராகவும் சகல விதமான வேதங்களை பொருளை அறிந்தவராகவும் இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கு மேலான சிவபரம்பொருளையே பூஜித்து வருகிறீர்கள் இருந்து நான் அறிந்த வரையில் கொஞ்சம் சொல்கிறேன் சொல்கிறார் அவர். இப்போ நான் ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் த ஸ்லோகாஸ் அண்ட் ஆல் தட், இந்த கண்டென்ட் மட்டும் தான் சொல்கிறேன். திருக்கைலாய சிகரத்தில் முன்பு சமயம் வேதாந்தங்களால் அறியத்தக்கவரும் உலகத்திற்கு எப்பொழுதும் நம்மை செய்பவரும் எங்கும் நிறைந்தவரான முகம் கண்கள் கை கால்கள் கூடியவரும் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவரும் உலகத்திற்கு மேற்பட்டவரும் அருள் நிறைந்த முகத்தோடு கூடிய கௌரி தேவியுடன் உடன் வீற்றிருப்பவரமாக பரமேஸ்வரனை ஆறுமுக கடவுள் வணங்கி முக்திக்கு ஒரு வழியை உபதேசிக்கும்படி வேண்டிக் கொண்டார். தங்களுடைய நாமங்களும் முடிவற்றவை, அவைகள் எனக்கு தெரியவில்லை. தங்களுடைய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவையும் வேண்டியவருக்கு வேண்டியதெல்லாம் வணங்கக்கூடியவர்களும் அந்த நாமாக்களை எங்கள் கூறியல்ல வேண்டும். அவைகளை நினைத்தாலே பாப கூட்டங்கள் மறைந்துவிடும். பல பிறவிகளை செய்திருக்கும் தவத்தினால் மட்டுமே உங்களுக்கு திருநாமங்களை பக்தி ஏற்படும். சிவநாமம் எனும் அமிர்தத்தால் நினைக்கப்பட்ட ஒருவன் துன்பத்தை அடைய மாட்டான். ஒரு புலையன் விபூதி சிவராமம் இவர் துணையாக கொண்டே யம தர்மன் தூதர்களை ஜெயித்து விட்டான். எவன் ஒருவன் எழுக்கலந்த அக்ஷயத்தினாலும் அழகான பில்பம் தாமரை மலர்களாலும் இந்த நாமாங்களை கொண்டு பூஜிப்பானோ அவன் பாப கூட்டிலிருந்து விடுபடுவான். ஒரு நாமாவினால் பூஜித்தால் கூட நற்பயனை அடைவான். எவன் ஒருவன் 1000 நாமாக்களால் ஒரு வருஷ காலம் தினமும் மும்முறை அர்ச்சனை செய்கின்றானோ அவன் தேவராஜனாக ஆகிவிடுகிறான். எப்பொழுது இந்த திருநாமங்களையே எவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். பரமேஸ்வரன் சொல்கிறார், நான் அவனிடத்தே வசிக்கிறேன். இந்த நாமங்களால் பூஜிக்கப்பட்ட நான் பக்தனோடு கலந்து விடுகிறேன். ஆகையினால் எனக்கு இதை விட வேறு இருப்பிடம் தெரியவில்லை. ஹிரண்யபாகவே நமக என ஆரம்பிக்கும் இந்த 1000 நாமாக்களுக்கு ரிஷியின் தேவதையை சொம்புவாகிய நானே ஆகின்றேன். கௌரி தேவி சக்தி, சர்வை கீலகம், தர்மம் அர்த்தம் எருந்தும் இதன் பலன், அதனை கொடுக்கும் சதாசிவனின் நாதே என்றார். இதில் சிவசாஸ்திரநாம சோத்திரம் என்ற மகாமந்திரத்தில் சம்பு ரிஷிகி சந்தஸ் அனுஷ்டுப்பு ஆகும். சதாசிவன் தேவதை, மகேஸ்வரன் பீஜம், கௌரி சக்தி, சர்பை என்பது கீலகம், ஷாம்ப என்பது அம்பிகையோடு கூடிய சதாசிவன் திருப்தி அடைவதாக ஜெபம் செய்கிறேன் என்று விரிவாக அமைதியுடன் கூடி பத்மாசனத்தில் இருப்பவரும் பிறைச்சந்திரனை தளித்த முகத்தையும் 5 முகங்களையும் 3 கண்களையும் உடையவரும் சூலம் வஜ்ரம் வாள் கேடயம் அபயமுத்திரை இவளை வலப்பக்கத்தில் கொண்டவரும் பாம்பு கயிறு மணி பரதமுத்திரை உடுக்கை ஈட்டி இவள் இடது பாகத்தில் கொண்டவரும் சிறந்த பலவிதமான அலங்காரங்கள் கூடியவரும் ஸ்படிகமணிக்கு ஒப்பானவரும் பார்வதி தேவியின் பதியமான ஈஸ்வரனை வணங்குகின்றேன். இவ்வாறு தியானித்து விட்டு இந்த சகசிவசாத நாமத்தை சொல்லணும்னு போட்டிருக்கு. ஸோ இது முக்கிய சாஸ்திரநாமம் சொல்லப்படுறது. அதுதான் மெயின். அது இந்த முதல்ல நான் பார்த்தேன், இது பர் டே ஒரு 2-3 நாளை கூட சொல்லலாம். அதை எல்லா நாமாவளியும் ஒரு நாமாவை சொல்லி அர்த்தம் சொல்லிடுறேன். எஸ் கேளுங்க. அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஹிரண்ய பாகு, தங்கமயமான இப்படி சொல்லலாம். ஓம் ஹிரண்ய பாகுவே நமக, தங்கமயமான கைகளை உடையவர். சேனானி நமக, படைத்தலைவர். திக்பதியே நமக, கிழக்கு முதலிய தலைவர். திருராட், மரங்களுக்கு அரசனான அரச மரமாக இருப்பவர். ஓம் உறவே நமக, உமாதேவியை பாகமாக கொண்ட மார்பு பிரதேசத்தை உடையவர். ஓம் அரிகேஷாய நமக, உயர்ந்த அல்ல கருத்த கூந்தலை உடையவர். ஓம் பசுபதியை நமக, பசுக்களுக்கு தலைவர். பசு என்பது இங்கு 4 கால்கள் பிராணிகள் மட்டுமின்றி 2 கால்கள் உள்ள மனிதர்கள் எல்லாமே குறிக்கப்படுறது. ஓம் மகானே நமக, பெரியவர். ஓம் சஸ்பிஞ்சராய நமக, இளம் புள்ளியின் நிறமுடையவர், அதாவது சிவப்பு மஞ்சள் கலந்த நிறமுடையவர். ஓம் மிருடாய நமக, சுகத்தை கொடுப்பவர்.
ஓம் விவ்யாதியே நமக, நோயற்றவர். துஷ்டர்களை அவர்கள் உண்ணும் உணவினாலே ஹிம்சிக்கின்றவர் என்று பொருள் உண்டு. ஓம் பப்ளூசாய நமக, ஓம் ரிஷபத்தில் வீற்றிருப்பவர். ஓம் சிரேஷ்டாய நமக, ஓம் உயர்ந்தவர். ஓம் பரமாத்மாய நமக, ஓம் எங்கும் நிறைந்த பரமாத்மா. ஓம் சனாதனாய நமக, ஓம் பழமையானவர். சனாதனா பழமையானதுன்னு அர்த்தம். ஓம் சர்பான் நாராட்டியாய நமக, எல்லா விதமான உணவுப் பொருள்களையும் தலைவர். ஓம் ஜகத்கர்த்தாவை நமக, உலகத்தை படைத்தவர். ஓம் புஷ்டீசாய நமக, விரயம்படி செய்பவர். ஓம் நந்திகேஸ்வராய நமக, நந்திக்கு தலைவர். ஓம் ஆததாயி நமக, உன் குற்றம் செய்பவன் குற்றம் செய்பவன் உருவமாய் இருப்பவர். ஓம் மகாருத்ராய நமக, பெரிய ருத்ரன். ஓம் சம்சாரஸ்திர, பிறப்பு இறப்பு இல்லை இரண்டும் அழிக்கையும் அம்பாக இருப்பவர். ஓம் சுரேஸ்வராய நமக, தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர். ஓம் உபவீதியை நமக, பூணூல் அணிந்தவர். ஓம் அகந்தாத்மா நமக, சொல்லப்படாத ஆத்மாவாக இருப்பவர். ஓம் க்ஷேத்திரசே நமக, ஓம் வயல்களுக்கு தலைவர். அதாவது ஜீவர்களின் உடலாகிய கஷேத்திரத்தில் ஆத்மாவாக வீற்றிருப்பவர் அர்த்தம். ஓம் வனநாயகாய நமக, காடுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கார். ஓம் ரோஹிதாய நமக, சிவப் நிறமாயிருப்பவர். சபதிய நமக, உருவ அமைப்பாளருக்கு தலைவர். ஓம் சூதேய நமக, உலகமாகிய தேரை ஓட்டும் சாரதி. ஓம் வாணிஜாய நமக, ஓம் வைஸ்வ சமூகமாக இருப்பவர், வியாபாரி போல. ஓம் மந்திரியே நமக, அமைச்சர் 7 கோடி மகாமந்திரர்கள் முதலியவற்றுக்கு தலைவாவார். அடுத்து ஓம் முன்னதாய நமக, ஓம் உயர்ந்தவர். ஓம் க்ஷேத்திர நமக, வீடு வயல்கள் ஆகியவற்றுக்கு தலைவர். ஓம் ஹுதபுகாய நமக, ஹோமம் செய்யும் வஸ்துக்களை சாப்பிடுபவர். ஓம் தேவாய நமக, தேவன் ஒளியுடன் பிரகாசிப்பவர். ஓம் உபந்திய நமக, பூமியில் உள்ள அனைத்தையும் வளர்க்கின்றவர். ஓம் பாரிபாஸ்கிருதிய நமக, பக்தரிடம் வசிப்பவர். தனத்தை அள்ளித்தருபவர். ஜலத்தில் வசிக்கும் விஷ்ணு ஸ்வரூபமாகவோ அல்லது வருண ஸ்வரூபமாக இருப்பவர் என்று பொருள் கொள்ளலாம். ஓம் உச்சை கோஷாய நமக, உறக்க சொல்லி ஒலி செய்பவர். ஓம் கோரூபாய நமக, பயங்கரமான உருவம் உடையவர். ஓம் பத்தீசாய நமக, ஓம் காலால் பழைக்க தலைவர். ஓம் பாசமோகாய நமக, பாசமோசகாய நமக, உயிர்களை பாசமாக கட்டிலிருந்து விடுவிப்பவர். ஓம் ஔஷதீசிய நமக, செடி கொடிக்கு தலைவர். ஓம் பஞ்சபக்தராய நமக, 5 முகம் உடையவர். ஓம் கிருஷ்ண விதாய நமக, எல்லா உலகங்களிலும் வியாபித்தவராக உள்ளவர். ஓ அபயாய நமக, பயமற்றவர். அண்டியவருக்கு அபயமளிப்பவர். ஓ மனக்காய நமக, பாபமற்றவர். ஓம் சகமானாய நமக, பக்தருடைய குற்றங்களை பொறுக்கின்றவர். ஓ சொர்ண ரேதாய நமக, தங்கமயமான ரேதஸ் உடையவர். ஓம் நிர்வியாதினே நமக, நோயற்றவர். ஓம் நிருப்ளவாய நமக, ஓட்டுதல் இல்லாதவர். ஓம் ஆபியாதீனேசாய நமக, அனைவரையும் எதிர்த்தளிக்கும் சேனைகளுக்கு தலைவர். ஓம் கொகுபாய நமக, திருடர்களுக்கு சிறந்தவர். நம்ம மனசெல்லாம் திருடுகிறார் இல்லையா, உள்ளங்கலர் கல்வன். அடுத்து ஓம் நிஷங்கிதாய நமக, அம்புப்பட்டியை உடையவர். ஓம் சேனரஷகாய நமக, திருடனையும் காப்பாற்றுபவர். ஓம் மந்திராத்மாவாய நமக, மந்திரங்களை உருவானவர். பஞ்சாட்சரம் பஞ்சபிரம்மம் முதலிய மந்திரங்களை பரமேஸ்வரின் ஸ்வரூபமாகவே கருதப்படுகின்றது. தஸ்கராட்சராய நமக, திருடர்களின் தலைவர். தஸ்கரா என்பது வெளிப்படையாக திருடுபவனை குறிக்கும். ஓம் வஞ்சகாய நமக, ஏமாற்றுவர் வடிவாக. ஓம் பரிவஞ்சகாய நமக, எப்பொழுது ஏமாற்றுபவராக இருப்பவர். ஓம் அரண்யேசாய நமக, காடுகளின் தலைவர்.
ஓம் பரிசாய நமக. எங்கும் அலைந்து திரிபவனே வடிவாயிருப்பவர். ஓம் நிசேருவே நமக. மிக்க கவனத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர். ஓம் சாயுரட்சகாய நமக. நயவஞ்சனையால் திருடுவனையும் காப்பாற்றுபவர். பிரகிருதீஷாய நமக. இயற்கையின் தலைவர். மாயையை தன்னிடம் அடக்கி வைத்தவர். ஓம் கிரிசராய நமக. மலையில் சஞ்சரிப்பவர். ஓம் குலிஞ்சேஷாய நமக. வீடு வயல் முதல்வர்கள் திருடர்களின் தலைவர். ஓம் குஹேஷ்டாய நமக. முருகனுக்கு இஷ்டத்தை கொடுப்பவர். ஓம் பவாய நமக. பவன் என்னும் பெயரையுடைய உடையவர். தன்னை அண்டியவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்பவர். ஓ சர்வாய நமக. சம்ஹாரம் செய்பவர். ஓ நீலகண்டாய நமக. அமிர்தம் கடையும் போது உண்டாகிய ஆலகால விஷயத்தை உண்டதுனால நீலக்கிரீவான அது கழுத்து உண்டாயிடுது அவருக்கு. கபர்தினிய நமக. ஷடையுடன் கூடியவர். கபர்தம் என்பது போற்றற்குந்த ஜடை என்று பொருள்படும். அது திரிபுராந்தகாய நமக. முப்புறங்களை எரித்தவர். பொன் வெள்ளி இரும்பு முன்றிய பட்டினங்களை கொண்டு உலகத்தை துன்புறுத்திய அரக்கர்கள் அப்பட்டினங்களோடு அழித்தவர். திரும்ப சம்ஹாரத்தை சொல்லியிருக்குது. ஓம் யுப்த கேசாய நமக. கேசம் இல்லாதவர். ஓம் கிரிசாய நமக. திருக்கையிலாய மலையில் வசிப்பவர். ஓம் சகசிராட்சாய நமக. பல ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர். சகசிரம் என்பது 1000 என்று எண்ணெய் மட்டும் குறிக்காது. அளவற்ற பல்லாயிரக்கணக்கான பொருளை தருவதாக கொள்க. ஓம் சகசிரபாத் நமக. பல்லாயிரக்கணக்கான அளவற்ற பாதங்களை உடையவர். இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வரும். சிபிஷ்டாய நமக. பசுக்களிடத்தில் சுத்த யஜ்ய ரூபமாய் நிறைந்திருப்பவர். சந்திரமொழி நமக. பிறைச்சந்திரன் தன் முடியில் அணிந்தவர். ஓம் ஹரஸ்வாய நமக. மிகவும் சிறிய குட்டையான உருவத்தை உடையவர். ஆ இ உ 3 எழுத்துக்களும் ஹரஸ்வம் எனப்படும். 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஓம் என்றாகி இம் சேர்ந்து ஓம் என்றாகிறது. ஆகவே பிரணவத்தின் பொருளாக கொள்ளலாம். அடுத்தது மிடுஷ்டமாய நமக. மிகவும் அதிகமான மழையை பொழிய மேகத்தில் விடிமாயிருப்பவர். சுகமே உருவானவர். ஓம் மனக்காய நமக. ஓம் பாபமற்றவர். ஓம் வாமனாய நமக. குள்ளமானவர். வாமனாவதாரம் செய்த மகாவிஷ்ணுக்கு பிட்சை போட்டு அருள் புரிந்த சத்யதேவிக்கு கணவர் அப்படி எடுத்துக்கணுன்ற. ஓம் வியாபகாய நமக. எங்கும் நிறைந்தவர். ஓம் சூலி நமக. சூலாயத்தை கையில் எழுந்தவர். ஓம் பரிஷ்யாய நமக. மழையை பொழிகின்றவர். ஓம் அஜடாய நமக. ஞானியாக இருப்பவர். ஓம் அனன்ய நமக. பெரியதாக இருப்பவர். ஓம் உருபியாய நமக. பூமியில் இருப்பவர். ஓம் சூரியாமிய நமக. அழகிய அலைகளை உடைய ஆறுகளில் இருப்பவர். ஓம் அக்கிரியாய நமக. உலக உற்பத்திக்கு முன்பே இருந்தவர். ஓம் சிப்பியாய நமக. பெரிய வெள்ளத்தில் இருப்பவர். ஓம் பிரதமாய நமக. தேவர்களுக்கு முதல்வராக இருப்பவர். ஓம் பாபகாக்கிருதிய நமக. அக்னிய வடிவாக இருப்பவர். ஓம் ஆச்சாராய நமக. ஒழுக்கம் உள்ளவர். ஒழுக்கம் நிறைந்தவர்களால் பூஜிக்கப்படுபவர். ஓம் தாரகாய நமக. பிறவிக்கடலை தாண்ட வைப்பவர். காப்பாற்றுபவர். உன் பாராய நமக. பிரணவஸ்வரூபி. பிரணவத்தின் பொருள் பரமேஸ்வரன் என்று வேதத்திலும் சிவபுராணங்கள் கூறப்பட்டுள்ளது. ஓம் வஸ்வன்யாய நமக. செல்வம் நிறைந்தவர். ஓம் அனந்த விக்கிரகாய நமக. முடிவற்ற உருவத்தை உடையவர். ஓம் திஷ்யாய நமக. தேசிப்பவர். அதர்மிகளை தேசிப்பவர் என்று எடுத்துக்கணும். ஓம் ஸ்ரோதஸ்யாய நமக. சிறிய ஆற்று வெள்ளமாய் இருப்பவர். இது வரைக்கும் 100 நாமாவளி பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த அளவு நான் அதை நிறைவு செய்கிறேன். சிவசகஸ்ர நாமம் சொன்னாலே உங்களுக்கு ஒரு தடவை நம்ம வாயிலேருந்து அது ஒரு வார்த்தை வந்துட்டால பாவங்களாக நெசிஞ்சு போயிட்டுருக்கு. இது முக்கியமான சகஸ்ரநாமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த முக்கிய சிவசகஸ்ரநாமம் அது 10-12 இருந்தாலும் இது சுப்பிரமணியரால் பரமேஸ்வரனுடைய கைலாசத்தை பேசிட்டு இருக்கும்போது வந்த சகஸ்ரநாமம். இது முக்கியமானது குறிப்பிடப்படுறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி சிவசகஸ்ரநாமம் பார்த்துருக்கோம். இந்த வரும் காலத்தில் ஒரு 4-5 நாள் போகும்போது இதோட மீனிங் இந்த இதை நான் நிறைவு செஞ்சுருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.